வணக்கம். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அதாவது ஏஐ. இந்த வார்த்தையை நீங்க கண்டிப்பா கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனா வெறும் டெக்னாலஜி வார்த்தைகளுக்கு பின்னாடி இதோட நிஜ உலக தாக்கம் என்ன? வாங்க அத பத்தி ஆழமா பார்க்கலாம். இந்த ஒரு முக்கியமான கேள்வியோடு தான் நாம இந்த விஷயத்தை ஆழமா பார்க்க போறோம். ஏன்னா ஒரு டெக்னாலஜியோட உண்மையான மதிப்பு அது எப்படி பயன்படுத்தப்படுதுங்கிறதுல தான் இருக்கு இல்லையா? முதல்ல ஏஐ தொழில்நுட்பம் சம்பந்தமா நிஜ வாழ்க்கையில நடந்த சில தவறுகளை பார்க்கலாம். இது வெறும் தியரி இல்ல, நடந்த உண்மையான சம்பவங்கள். வாங்க நம்ம முதல் உதாரணத்தை பார்க்கலாம். இது உலக புகழ்பெற்ற அமேசான் நிறுவனத்துல நடந்தது. அவங்க வேலைக்கு ஆள் எடுக்க ஒரு ஏஐய பயன்படுத்தினாங்க. ஆனா அங்கதான் ஒரு பெரிய பிரச்சனை ஆரம்பிச்சது. இப்ப பாருங்க, இதுல சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, அந்த ஏஐ வேணுனே தப்பு பண்ணல. அதுக்கு கத்து கொடுத்த டேட்டாவே ஒரு பக்கமா இருந்துச்சு. 10 வருஷமா ஆண்களோட விண்ணப்பங்களையே பார்த்து பார்த்து ஆண்கள் தான் வேலைக்கு சரியானவங்கன்னு அதுவே முடிவு பண்ணிடுச்சு. இது மூலமா நமக்கு என்ன தெரியுதுன்னா, மனிதர்களோட தப்பான எண்ணங்கள் டெக்னாலஜி மூலமா இன்னும் வேகமா பரவ வாய்ப்பு இருக்கு. அடுத்து நம்மளோட பிரைவசி, அதாவது நம்ம தனிப்பட்ட தகவல்களோட பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட ஒரு பெரிய பிரச்சனைக்கு வருவோம். கிளியர் வியூ ஏஐ அப்படிங்கிற ஒரு கம்பெனி சம்பந்தப்பட்ட விஷயம் இது. ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க, நம்ம பெர்மிஷனே இல்லாம நம்ம ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம்ல இருக்கிற போட்டோக்களை எடுத்து ஒரு பெரிய டேட்டா பேஸ் செஞ்சு அதை போலீஸுக்கும் மத்த கம்பெனிகளுக்கும் வித்திருக்காங்க. இது எவ்வளோ பெரிய பிரைவசி மீறல்! இது நம்மள கண்காணிக்கிறதுக்கு ஒரு பயங்கரமான கருவியை உருவாக்கிடுச்சு. இது நம்ம சுதந்திரத்துக்கே ஒரு பெரிய அச்சுறுத்தல். அடுத்து நம்மள பல பேர் யூஸ் பண்ற இல்லனா அட்லீஸ்ட் கேள்விப்பட்ட ஒரு டூல் ChatGPT. இதுல நடந்த ஒரு செக்யூரிட்டி பிரச்சனை. எவ்வளோ பெரிய ஏஐ சிஸ்டமா இருந்தாலும் நாம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும்னு நமக்கு ஒரு பாடம் கத்து கொடுத்துச்சு. இந்த சம்பவம் காட்டுற ஒரே விஷயம், ஒரு டெக்னாலஜி எவ்வளவுதான் அட்வான்ஸ்டா இருந்தாலும் அதோட பாதுகாப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு சின்ன பிழை கூட யூசர்களோட முக்கியமான தகவல்களை வெளியில கொண்டு வந்து பெரிய பாதிப்பை ஏற்படுத்துறோம். இவ்வளோ பெரிய சிக்கலான பிரச்சனைகளை பார்த்தோம் இல்லையா? ஆனா இந்த ஏஐயோட அடிப்படை மொழி இவ்வளோ சிம்பிள்னு தெரிஞ்சா நீங்க ஆச்சரியப்படுவீங்க. வாங்க அந்த மிஷினோட சீக்ரெட்டை பார்க்கலாம். ஆமாங்க, எவ்வளோ பெரிய சிக்கலான ஏஐக்கு பின்னாடி இருக்கிறது இந்த சிம்பிளான பைனரி மொழி தான். ஆன் அல்லது ஆஃப், 0 அல்லது 1, அவ்வளவுதான். கம்ப்யூட்டரோட மொத்த உலகமும் இந்த 2 நம்பருக்குள்ள தான் அடங்கியிருக்கு. இந்த நம்பரை பாருங்க, 25. நம்மளோட வயசு, ஒரு தேதி இல்லனா ஒரு கணக்கு, இப்படி நம்ம அன்றாட வாழ்க்கையில சகஜமா பயன்படுத்துற ஒரு நம்பர் இது. இது நமக்கு ரொம்பவே பரிச்சயம். ஆனா ஒரு கம்ப்யூட்டர் இதை எப்படி பார்க்கும்னு நினைக்கிறீங்க? ஆனா ஒரு கம்ப்யூட்டருக்கு இந்த 25 இப்படிதான் தெரியும். 1 1 0 0 1. நம்ம மொழி வேற, கம்ப்யூட்டரோட மொழி வேற. இந்த ஒரு சின்ன மாடுலேஷன் தான் இன்னைக்கு நம்ம பார்க்குற எல்லா டிஜிட்டல் டெக்னாலஜிக்கும் அடிப்படை. சரி, ஏஐயோட தப்பு சரி, அதோட அடிப்படை மொழி எல்லாத்தையும் பார்த்துட்டோம். இப்போ நம்ம எல்லாருக்கும் மனசுல இருக்கிற அந்த பெரிய கேள்விக்கு வருவோம். இந்த ஏஐ நம்ம வேலைகளை பறிச்சிடுமா இல்லை நமக்கு உதவுமா? இது ஒரு பெரிய விவாதம். வாங்க இதோட 2 பக்கத்தையும் அலசலாம். பாத்தீங்களா, இந்த விவாதத்துல 2 பக்கமும் ரொம்ப வலுவான பாயிண்ட்ஸ் இருக்கு. ஒரு பக்கம் பழைய வேலைகள் எல்லாம் போகுதேன்னு ஒரு பயம், இன்னொரு பக்கம் இதுவே புது புது வேலைகளையும் அதிக உற்பத்தி திறனையும் உருவாக்குதுன்னு ஒரு நம்பிக்கை. உண்மை என்னவா இருக்கும்னா, இது 2க்கும் நடுவுல எங்கேயோ தான் இருக்கு. நம்ம தமிழ் இலக்கியமான நன்னூல்ல இதுக்கு ஒரு அழகான வரி இருக்கு. டெக்னாலஜியால வர்ற மாற்றத்தை ஒரு அழிவா பார்க்காம ஒரு இயற்கையான பரிணாம வளர்ச்சியா பார்க்க இந்த வரி நமக்கு கத்துக் கொடுக்குது. பழையன போய் புதியன வரத்தான் செய்யும் இல்லையா? இவ்ளோ விஷயங்களையும் பார்த்ததுக்கு அப்புறம் நாம ஒரு முக்கியமான கட்டத்துல இருக்கோம். ஏஐயோட நம்மளோட எதிர்காலம் எப்படி இருக்க போகுது? அதை நாம எப்படி வழிநடத்த போறோம்? இந்த எதிர்காலத்தை உருவாக்குறதுல நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பங்கு இருக்கு. முதல்ல ஏஐ எப்படி வேலை செய்யுதுங்கிற வெளிப்படைத்தன்மையை கேட்கணும். 2வதா பைனரி கோட் மாதிரி சின்ன சின்ன அடிப்படைகளையாவது புரிஞ்சுக்கணும். கடைசியா இது பத்தின விவாதங்கள்ல நாமளும் பங்கெடுத்து இதை எப்படி நல்லதுக்கு மட்டும் பயன்படுத்தலாம்னு முடிவு செய்யணும். இதுதான் நாம இதிலிருந்து எடுத்துக்க வேண்டிய மிக முக்கியமான பாடம். ஏஐய பார்த்து நாம பயப்பட தேவையில்லை. அது நம்ம கையில இருக்கிற ஒரு பவர்ஃபுல்லான கருவி. அந்த கருவியோட தாக்கம் அதை பயன்படுத்துற நம்ம கையில தான் இருக்கு. டெக்னாலஜி எப்பவும் மாறிக்கிட்டே தான் இருக்கும், அது அதோட இயல்பு. ஆனா உண்மையான கேள்வி என்னன்னா, அந்த மாற்றத்துக்கு ஏத்த மாதிரி மனிதர்களாகிய நாம் எப்படி மாறப் போறோம்? நம்மளோட மதிப்பீடுகளையும் சமூக பொறுப்புகளையும் எப்படி வளர்த்துக்க போறோம்? இத பத்தி நாம எல்லாரும் யோசிக்கணும்.